ஓகே, இந்த குஷன் ரேப் நான் இப்போ முடிச்சிட்டேன், ரோல் பண்ணிட்டேன் ரேக்கெட்டில். ஸோ நம்ம இப்போ ரேக்கெட்டில் குஷன் ரேப் வந்து ரேப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு கவர் எடுத்துக்கிறேன். கவருக்குள்ளே ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, கவருக்குள்ளே ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த குஷன் ரேப் வந்து இன்னும் லைஃப் இருக்கும். ஈரம் இருந்ததுன்னா ஸோ குஷன் ரேப் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அது ஒரு நோட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை நம்ம பாருங்க. ஓகே, இந்த குஷன் ரேப் எனக்கு இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ போட்டுட்டேன், ராக்கெட்டில் போட்டுட்டேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, அது வெளியே வச்சிங்கன்னா ஸோ இது ரொம்ப திக்னஸ் ரொம்ப கம்மி, ஸோ ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த லேயரும் ரொம்ப தின்னு. ஸோ அதனால் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஈரப்பதம் அதிகமாகிடும். நம்ம எடுக்கும் போது நம்ம இந்த குஷன் ரேப் எடுக்கும் போது ஸோ ஒன்று ஒட்டிக்கும். அப்போ நம்ம எடுக்கும் போது அந்தளவுக்கு லென்த்தாக வராது, அங்கேயே கட் ஆகிடும். ஸோ அதனால் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கேர்ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக் கவர் வீட்டில் ஏதாவது ஒரு கவர் இருந்தால் ஸோ அது உள்ளே போட்டுருங்க. ஸோ ஓகே, நான் இந்த பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது பாக்ஸ் இருந்தால் கூட ஓகே, எது இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் அதை வெளியே வைக்காமல் கவருக்குள்ளே போட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு ஏன்னா நான் பண்ண தப்பு அதுதான், ஃபஸ்ட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ வெளியே வச்சுட்டேன், ஆனால் எனக்கு குஷன் ரேப் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா?